பயில் காட்டி அழைக்கிறார்னா என் மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறார். ஆமே. ஓசியால இருக்கு நயங்காட்டி. ஆமே, நயங்காட்டி. மனுஷன் நயங்காட்டுறது ஏமாத்துறதுக்கு, கர்த்தர் நயங்காட்டுறது நம்மை மாற்றுறதுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் என்ன வனாந்திரத்தில் கொண்டு வந்துட்டார்? என்ன வனாந்திரத்தில்? இல்லை, கர்த்தர் கொண்டு வந்தது கீலேயாத்தையும் லீபனோனையும் உனக்கு கொடுப்பதற்காக. அப்ப மீட்கப்பட்டவர்களுக்கு கீலேயாத் லீபனோன் டோர்ஸ் வந்து ஓப்பனா இருக்கு. ஆனா அதுல டிராவல் பண்ண கர்த்தர் நியமித்த ஒரு பாதை இருக்கிறது, அதுதான் வனாந்திரம். அந்த வனாந்திர வழியாய் நடக்கும்போது சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, யோர்தான் இருக்கிறது, எரிகோ இருக்கிறது, இப்படி நிறைய இருக்கிறது. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா தெரியும். இது எல்லாத்தையும் யாரு வந்து ஹேண்டில் பண்றா அப்படின்னு பார்த்தா அவர் தான் ஹேண்டில் பண்றார். அந்த வனாந்திரத்துல அவரும் இருக்கிறார். ஆமே, அவர் தான் ஹேண்டில். ஆண்டவர் சொல்ற, நீ அதை பத்தி வரி பண்ற, நீ அதை பத்தி வரி பண்ற. ஹல்லேலூயா. இந்த பஸ்ஸில் எல்லாம் சென்னைக்கு போகும்போது அப்படி நிற்கும் போது சிலர் வருவாங்க, சார் இது நாளைக்கு காலைல பெயரும்ல அப்படி கேட்பாங்க. டிரைவருக்கு வரும் பாருங்க சார். போகும்போது அபசகனமா பேசாதீங்க சார், போய் யாருங்க சார். திடீர்னு இடையில எழும்புவாங்க, சார் எங்க ஊர் வந்தா சொல்லுங்க, உங்களை நாங்க கொண்டெல்லாம் போக மாட்டோம் சொல்லுவோம். அதுக்கு நீங்க அவங்கள அந்த டிரைவர்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு அது பிடிக்காது, ரொம்ப டென்ஷன். சில வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடியே இது எப்போ போவோம், எப்போ போய் சேரும். சிலர்லாம் கோவத்தில் சொல்லுவாங்க, சேர்ந்து போய் சேரலாம் இருங்க. நீங்க ஏன் ஒரி பண்றீங்க? நீங்க ஸ்லீப்பர் பஸ்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு பில்லோ கொடுத்துருக்குறாங்க, பெட்ஷீட் கொடுத்துருக்குறாங்க, இடையில ஸ்நாக்ஸ் வேற சில பஸ்ல கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு தூங்குங்க. இடையில எங்கேயாவது டீ குடிக்க நிறுத்தினா இறங்கி ஒரு டீ குடிச்சிட்டு போய் நீங்க ஒரி பண்ணாதீங்க. அடுத்து இது எந்த ரூட் வழியா போகுது, இது பைபாஸ் வழியாக, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு டிக்கெட் இருக்கு, உள்ள ஏறி படுத்துக்கோங்க. தூக்கம் வரலையா ஜோம் பண்ணிட்டு இருங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்க நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஃப்ரெண்ட்ல வந்து நிக்காதீங்க சார். சில ஃப்ரெண்ட்ல வேணும்னே நிப்பாங்க, அவர் கோவத்துல ஒரு பிரேக் அடிப்பாரு பாருங்க. அதுக்கப்புறம் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்து கிடைச்சா உட்காருங்க, ரைட் அப்படி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. எதுக்கு? மேக ஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் இருக்கிறார். உன் வேலை ஒன்னே ஒண்ணுதான், அவரை பார்த்து போயிட்டே இரு. ஆமென். மீட்டது வனாந்திரத்தை கொடுப்பதற்கல்ல, லீபனோனையும் கீலேயாத். எல்லாரும் இந்த ரெண்டு வேர்டை அறிக்கை செய்யுங்க, கீலேயாத் லீபனோன்.